இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நீங்க இது வரைக்கும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. அதை செய்யறதுக்கு நான் ஒரு 1.5 கப், அதாவது 300 கிராம் வறுத்த கோதுமை ரவையை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு, கூடவே கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு, அது பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடயே 2 பச்சை மிளகாய் கீறி போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி வந்ததும் கொஞ்சமா இஞ்சியை இடிச்சு போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கி வந்ததும் கொஞ்சமா கேரட், கொஞ்சமா பீன்ஸ், கொஞ்சமா பட்டாணி 50 கிராம் சேர்த்து இதையும் போட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விடுங்க. காய் நல்லா வெந்து வந்ததும் 1 பங்கு ரவைக்கு 3 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சு வந்ததும் நம்ம வச்சிருக்கிற கோதுமை ரவையை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கெட்டிப்பட்டு வந்ததும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பரான கோதுமை ரவை கிச்சடி தயாராகிடுச்சு. அருமையா இருக்கும், ரொம்ப சுவையானது. கண்டிப்பா ஒரு முறை செஞ்சு பாருங்க.